உன்னதமான மாதத்திலே இருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதம் நாளையோ நாளை மறுதினமோ வந்துடும். மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம் யானி ஐயாம் அல் அஷ்ர். அல்லாஹ்க்கு இந்த துன்யால நாங்கள் அமல் செய்கிறதுல ஆக விருப்பமான நாளென்று வர்ணிக்கப்பட்ட நாட்கள் தான் நாளையிலிருந்து வரக்கூடிய 10 நாள். 10 நாள் அல்லாஹ்க்கு ஆக விருப்பம். ஏனைய நாட்களில் நாங்கள் அமல் செய்கிறதை விட அல்லாஹ்க்கு ஆக விருப்பம். எனவே அந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை அமல்களால் சிறப்பிங்க. வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அந்த பாவத்தை விட்டுட்டு எந்தெந்த அமல்களில் குறைபாடு இருக்கோ அந்த அமல்களை பூர்த்தியாக செய்கிறதுக்கு நியத்து வைங்க, முயற்சி செய்யுங்க. அன்பானவர்களே, அங்கே அந்த மகான்களுடைய குடும்பத்தை நினைத்து ஹாஜிகள் அங்கே கடமையிலே ஈடுபடும் பொழுது நாம் என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு விஷயத்தை இந்த 10 நாளுக்குள்ள, யா அல்லாஹ் உனக்காக நான் பார்த்து கொண்டிருந்த சினிமாவை விட்டுட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்காக நான் மோகம் கொண்டிருந்த இசையை விட்டுட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்காக நான் கோபித்து கொண்டிருந்த எந்த உறவுகளோடு நான் சேர்ந்துட்டேன் யா அல்லாஹ், எல்லாத்தையும் விட்டுட்டு ரப்பே உனக்கு முதலுரிமை, உனக்கு விருப்பமான இந்த நாட்கள்ல உனக்கு நான் முதலுரிமை தாரேன் யா அல்லாஹ். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு யா அல்லாஹ், இந்த பிரச்சனையை நிவர்த்தி செஞ்சு வை. நான் அந்த காபத்துல்லாவை என்ற கண்ணால பார்த்தில்லை யா அல்லாஹ், உனக்காக நான் உனக்கு முதலுரிமை தந்து எத்தனையோ விடயத்தை விட்டு இந்த 10 நாளும் அமல் இபாதத்தில நோம்புல கழிக்கிறேன் யா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தா, உம்ராவுடைய பாக்கியத்தை தா, குடும்பமாக அந்த மண்ணை மிதிக்கிற பாக்கியத்தை தாண்டு சொல்லி அல்லாஹ்க்கு முதலுரிமை கொடுத்து வாழ்க்கையை நானும் நீங்களும் மாற்றிக்கொள்ள தயாராகினால் நிச்சயமாக வல்லவன் அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தருவான். எனவே துனியாவிலே வாழும் காலமெல்லாம் வல்லவன் அல்லாஹுவுக்கு முதலுரிமை கொடுத்து வாழும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும்